சென்னை கோயம்பேடு சந்தைக்கு வரத்து குறைந்திருப்பதால் பெரும்பாலான காய்கறிகளின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளன. குறிப்பாக 1 கிலோ பீன்ஸ் 180 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் அதிகப்படியான வெயில் மற்றும் விட்டுவிட்டு பெய்த மழை காரணமாக காய்கறிகளின் விளைச்சல் வெகுவாக பாதிக்கப்பட்டது. இதேபோல வெளிமாநிலங்களிலும் வெப்ப அலையின் தாக்கத்தால் விளைச்சல் பாதிக்கப்பட்டு தமிழ்நாட்டுக்கு காய்கறிகளின் வரத்து குறைந்தது. அவற்றின் எதிரொலியாக சென்னை கோயம்பேடு சந்தையில் கடந்த ஒரு மாதமாகவே காய்கறிகளின் விலை உயர்ந்து வருகிறது. கோயம்பேடு சந்தைக்கு நாள் ஒன்றுக்கு 7000 டன் காய்கறிகள் வந்து கொண்டிருந்த நிலையில் அது தற்போது 5500 டன்னாக குறைந்துள்ளது. கடந்த மே மாதம் 1 கிலோ 280 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பீன்ஸ் பின்னர் படிப்படியாக விலை குறைந்து கடந்த வாரம் 100 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. தற்போது மீண்டும் விலை உயர்ந்து 180 ரூபாய்க்கு பீன்ஸ் விற்பனையாகிறது. 30 முதல் 50 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளி தற்போது 40 முதல் 60 ரூபாய் வரை விற்பனையாகிறது. சின்ன வெங்காயம் விலை 100 ரூபாயை தொட்டுள்ளது. 2 ரூபாய்க்கு விற்பனையான கொத்தமல்லி கட்டு கூட 20 ரூபாய் வரை விலையேற்றம் கண்டுள்ளது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 டன்னு சின்ன வெங்காயம் வரும். இப்போ வரது 60லேருந்து 70 டன்னு சின்ன வெங்காயம் வருது. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 35 டன்னு தான் முதல் திறமை கிடைக்குது. மீதியெல்லாம் கொஞ்சம் சுமாராக இருக்கிறதால அந்த விலையேற்றது காரணம். சுத்தமாக கட்டுப்படியே ஆகலை. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா பீன்ஸாக இருக்கட்டும், பீன்ஸ் இன்னும் ஏறின விலை இன்னும் ஏறிக்கிட்டே தான் போதே கண்டி இறங்கவே இல்லை. இது எப்படி என்ன முடியும்னு தெரியல. ஆக்சுவலி ஒவ்வொரு நாளும் வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் வாங்குறத விட எது கம்மியாக இருக்குன்னு பார்த்து வாங்குற மாதிரி இருக்குது இப்போ சிச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா. பக்கத்தில் கடையிலையும் போய்ட்டு வாங்குவோம், இருந்தாலும் ரேட் அதிகன்றதுனால இங்கே வாங்கிட்டோம். இங்கேயே இவ்வளோ ரேட்டுன்னும் போது பக்கத்து கடையில் அதிகமாக தான் இருக்கும். குறைஞ்சா நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். அடுத்த 10 நாட்களுக்கு காய்கறிகளின் விலை ஏற்ற இறக்கமாகவே காணப்படும் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்த மாதம் முதல் காய்கறிகளின் விலை கட்டுக்குள் வர வாய்ப்பு இருப்பதாகவும் வியாபாரிகள் கூறினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.